Using clay, a student made a right circular cone of height 48 cm and base radius 12 cm. Another student reshaped it in the form of a sphere. Find the radius of a sphere. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு கிளேயை வச்சு கோன் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஸ்டூடெண்ட்டு இதே ரீஷேப் பண்ணி ஸ்பியராக மாற்றிட்டாரு. அப்படின்னா என்ன, இது ரெண்டோட வால்யூமும் ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா கோனுக்கு எவ்வளோ மெட்டீரியல் எடுத்துட்டாங்களோ அதே தான் ஸ்பியராக மாற்றுறாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி கேசஸில் வால்யூம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கோனோட ஹைட் தெரியும், ரேடியஸ் தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், பேஸ் ரேடியஸ் தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் அ கோன் கண்டுபிடிச்சிட்டு அதுதான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா வால்யூம் ஆஃப் அ ஸ்பியராகவும் இருக்க போது அங்கேருந்து நம்ம ஸ்பியரோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் அ கோன் ஃபார்முலா என்ன, 1/3 pi r squared h. ஸோ 1/3 இன்ட்டு பை இன்ட்டு r எவ்வளோ 12. ஸோ 12 இன்ட்டு 12 இன்ட்டு ஹைட் எவ்வளோ 48. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் அ கோன். நான் மாற்றலை. ஏன் அப்படின்னா இதை சால்வ் பண்ணாலும் நான் திரும்ப கேன்சல் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் நம்ம ஸ்பியர்லேருந்து திரும்ப ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ஈக்குவல்ஸ் வால்யூம் ஆஃப் அ கோன் தெரியும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ஃபார்முலா என்ன, 4/3 pi r cube. ஓகேவா, 4/3 pi r cube. ஸோ இதில் போடலாமா. ஸோ 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப் ஈக்குவல்ஸ் 1/3 இன்ட்டு பை இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 48. ஸோ 3 கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். 1 4s are 4, 1 4s are 4, 4 2s are 8. ஸோ ஆர் கியூப் ஈக்குவல்ஸ் 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஸோ எனக்கு ஆர் தான் வேணும். இதுக்கு கியூபிக் ரூட் போட்டோம் அப்படின்னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஸோ 3 12 இருக்கிறதுனால ஒரு 12 வெளில வரும் 12. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர். ஸோ அப்போ ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 12 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி. ஸோ இந்த சம்மில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான், இங்கே ஒரே மெட்டீரியல் தான் ரீஷேப் பண்ணுறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் அ கோனும் வால்யூம் ஆஃப் அ ஸ்பியரும் ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சுட்டு கோனோட வால்யூம்க்கு எடுத்து கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து திரும்ப ஸ்பியர் ஈக்குவல் சொல்லிட்டு நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சம்மளம் இதை உட்காந்து சால்வெல்லாம் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்துகிட்டு போங்க. மோஸ்ட்லி கேன்சல் அவுட் ஆகி ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.